படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது இங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த அன்பை ஏன் மறந்து விட்டாய் இப்படிதான் இந்த உலகத்துல முதமுறையா பாவம் ஸ்டார்ட் ஆச்சு. கர்த்தர் நமக்காக கொடுத்த இந்த உலகத்தில் நமக்கு அநேக காரியங்கள் இருக்கும். அந்த பாவத்தை நோக்கி தான் மனுஷனோட புத்தி போச்சு. இந்த தொடக்கத்தின் பகுதியில் இருந்துதான் மனுஷகிட்ட பாவம் அதிகமாகி அநேக பாவங்கள் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இந்த நாளில் நம்ம பார்க்குற மாதிரி அநேக பாவங்கள் மனுஷன் அவனுடைய மனம் போன போக்குல போகிட்டு இருக்கான். என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறேன் இதுல இருந்து நம்மளை காப்பாடுறதுக்காக தான் என் பிரியமே ஏன் மாறிட்ட இந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் கர்த்தர் நமக்காக இந்த மாதத்தில் அவதரிச்சிருக்கிறார். அதுதான் நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடிட்டு இருக்கோம். மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். என் அன்பை விட்டு என் மாயை தேடினார் என் பிள்ளையே ஏன் மறந்துட்டாய் என் நட்பை விட்டு என் மாயை தேடினார் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு என் மாயை தேடினார் நீரே வேண்டும். கர்த்தரை நம்பி வந்த எல்லாருக்கும் கர்த்தர் சுகம் கொடுத்துட்டு இருந்தாரு. நல்லது பண்ணாத நம்ம ஊர்ல யாருக்குமே பிடிக்காது. நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும். கர்த்தர் மறிச்சிட்டாருன்னு எதிரி கூட்டங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா நம்ம கர்த்தர் சாதாரணமானவரா? சொல்லுங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல என்ன பண்ணாரு கர்த்தர்? மூன்றாம் நாளிலே நமக்காக உயிரோடு இருந்தாருங்க. உங்களையும் என்ன ரட்சிக்கிறதுக்காக, உங்களை என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக, இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறாருங்க. இந்த கருத்தை நாங்க இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கோம். கர்த்தர் நம்மோட கூட இருந்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம கர்த்தரோடு கூட இருந்து இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷமா இது பண்ணுவோம். கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம யாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். உன்னை காத்திடுவேன், உன்னை அணைத்திடுவேன்.